ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். நான் மார்னிங்லேருந்து என்னென்ன குக்கிங் பண்ணியிருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு தாங்க இந்த vlogல வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, தோசை தாங்க பண்ண போகிறேன். தோசை பண்ணிவிட்டு தக்காளி சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி வந்து நல்லா வதக்கி வச்சுருக்கேங்க. ஆறிட்டுருக்கு. தோசை ஊற்றிட்டு சைட் பை சைடு வந்து அந்த வேலையும் பார்த்துட்டு தக்காளி சட்னி அரைச்சி வச்சிட்டா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் முடிய போகுதுங்க. காலையில் மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டா வந்து அந்த வீக்கே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து டென்ஷன் இல்லாத மாதிரி ஃபீலாக இருக்குங்க. ஏன்னா ஏதோ ஒரு சட்னி அரைச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். ஏன்னா அவருக்கு இன்றைக்கி வந்து காலையிலே மார்னிங் வந்து 6:30க்கு கிளம்பிடுவார். அது அவசரமாக எழுந்திரிச்சு காலைல 5:30க்கு எழுந்திரிச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மார்னிங் வந்து ஹரிபரியாக பண்ணதுனால வந்து சட்னிலாம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. அவ்வளோதான், தோசை சுட்டாச்சுங்க. இன்னும் 2 தோசையை ஊற்றிட்டு கிட்டத்தட்ட இந்நேரத்தில் வந்து அந்த தக்காளி வதக்கி வச்சதும் ஆறியிருக்குன்னு நினைக்கிறேன். தோசை வேகட்டும், அதுக்குள்ளே வந்து நம்ம அதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஆனியன் டொமேட்டோ சட்னி தாங்க பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து ஒரு 4 ஆனியனு, 4 வெங்காயம், 4 தக்காளி தாங்க எடுத்துருக்கிறேன். அதோடு வந்து ஜீரகம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து வரமிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா வந்து 10 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டாலும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை அண்ட் பணியாரத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்பயும் வந்து தேங்காய் சட்னி இது மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும். இது வந்து குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி சட்னி சூப்பராக ரொம்ப அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நான் தாளிச்சிட்டேங்க. கடுகு, கருவேப்பிலை போட்டு தான் தாளிச்சிருக்கேன். நான் காஃபி ஆற்றி வச்சிட்டேன். கிட்டத்தட்ட தோசையும் பண்ணி வச்சிட்டேன். காலையில் ரொட்டீன் ஓவருங்க. இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. தோசை, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் டொமேட்டோ சட்னி, அதுக்கப்புறம் காஃபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், காலையிலே என்னோடய வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோங்க. மத்தியானத்துக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாங்க, பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. குக்கரில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு வந்து பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானத்துக்கு மாங்காய் சாம்பார் தாங்க வைக்கலான்ட்டு இருக்கேன். அதான் ஆன்லைனில் மாங்காய் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மாங்காய் இருந்துச்சு. சரி இது சீசனில் சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவும் உருளைக்கிழங்கு இருந்ததுங்க. உருளைக்கிழங்கும் 2 போட்டு வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் 1 மாங்காய் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், 2 தக்காளி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து புளி ஊற்றணுங்கிறது இல்லைங்க. ஏன்னா மாங்காவே நல்லா புளிப்பாக வெறும் பருப்பாக சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும். அந்த மாங்காய் ஃப்ளேவரில் பருப்பு வந்து செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் பருப்பு வேக வச்சுட்டேன். இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன்.
கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. மாங்காய் சாம்பார் வந்து டேஸ்ட் வந்து அந்த மாங்காய் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சீசனில் வந்து மாங்காய் சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து கத்திரிக்காயோட பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டால் அதனோட ஃப்ளேவர்ஸோட சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சிங்க. பெருங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் வந்து நான் உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமே முடிஞ்ச வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து பெரிய வெங்காயம் கூட நல்லா வால்வெல்லாம் அரிஞ்சு போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஊரெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. பட் ஆனால் இங்கே பெங்களூரில் வந்து சின்ன வெங்காயம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஏதோ ஒரு கடையில் தான் வச்சுருப்பாங்க. அதுவும் வந்து காஸ்ட்லி. ஒரு 1/4 கிலோவே வந்து எல்லா சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா 35 ருபீஸ், 40 அப்படி இருக்கும். தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேங்க. தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலே நான் வந்து கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் சாம்பாருக்குங்க நீங்கள் வந்து கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் சாப்பாட்டுக்குமே வந்து நம்ம கிளிமூக்கு மாங்காய் தாங்க எடுத்துருப்போம். இது வந்து கொஞ்சம் வாலாக நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் புளிப்பு வந்து மற்ற மாங்காய் விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் நல்லாவும் இருக்குங்க. இது ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். இப்போ தக்காளிலாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு. இதிலே நான் வந்து இப்போது சாம்பார் பொடி வந்துங்க ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு. சாம்பார் பொடி வந்து எப்பயுமே வந்து எண்ணெயில் வதக்கி விடும் பொழுது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா வருங்க. சாம்பார் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நான் கொஞ்சம் வந்து காரத்துக்கு வெறும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டு வதக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு போட்டு குக் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. இப்போ வந்து இதை நல்லா கொஞ்சம் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாங்காவை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து சீக்கிரம் குக் ஆகிரும். உருளைக்கிழங்கு வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அப்போ சீக்கிரம் நல்லா வதங்கும். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பதிலாக முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். கேரட் போட்டு வச்சுக்கலாங்க. இதிலே நான் அந்த பருப்பு பாயில் பண்ண தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். இப்போ வந்து நல்லா ஒரு பிளேட் வச்சு நல்லா மூடி வச்சாச்சு. நல்லா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் குக் ஆகிடுச்சிங்க நல்லா. எப்பயுமே வந்து சாம்பாருக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் ஆட் பண்ணலாங்க.
மாங்காய் வந்து எப்பயுமே சீக்கிரம் குக் ஆயிருங்க. இது ஒரு நல்ல லிட்டு போட்டு நல்லா வந்து மேலே தோலில் நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மேங்கோவோட புளிப்பு வந்து நல்லா வந்து அந்த பருப்பில் எல்லாத்துலேயும் வந்து இறங்கி வந்து டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். ரொம்ப மாங்காய் ஆட் பண்ணாதீங்க. வந்து நம்மளுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து ஒரு மேங்கோ நல்லா பெரிய மேங்கோவாக வந்து கிளிமுக்கு மேங்கோ இருந்ததுன்னா 1 இல்லை 2 ஆட் பண்ணுங்கள். அதுவே வந்து நல்லா வந்து புளிப்பாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மாங்காய் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நல்லா வேக வச்ச பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிடலாம். இதுவும் வந்து நல்லா ஒன்றாப்பில் வந்து எல்லாம் கலந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு பிளேட் நல்லா குக் பண்ணி விட்டுருக்கலாம். பாருங்கள், மாங்காவும் நல்லா வந்து தோல்லாம் நல்லா கலர் மாதிரி நல்லா குக் ஆகி நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலையை நல்லா தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், மேங்கோலாம் நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க. இது வந்து நல்லா சுடு சாப்பாடோட நல்லா வந்து ஒரு லைட்டாக ஒரு நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் விட்டு சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் வந்து மாங்காய் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, ஆனால் அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீனில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, காலையிலே வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை, அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி பண்ணியிருப்பேங்க. மதியானம் வந்து மாங்காய் சாம்பார், மாங்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.